உயர்த்திட்டது சதாசிவத்தில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரத்தில் ருத்ரத்தில் வாய் தோன்றி வாய்வில் அப்ப தோன்றி அப்படி தோன்றி இப்படி அண்டத்திராட்சரங்களை ஒரு 10 சத பிரமா தனது சந்ததி பொறுத்து செய்ய தன் பிரணவத்தின் மூலமாக ஜனகனர் சனாதனர் சனத்குமார் என்று சொல்லக்கூடிய நாள் ஒரு படைத்தார். இந்த நாள் வரும் சிவனிடம் சென்று சரியை கிரியை ஞானம் மந்திரம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனகாதி முனிவர்கள் சென்று விட்டார்கள். மறுபடியும் தனக்கு சந்ததிகள் என்று சொல்லி உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார். என் தந்தை எந்த உடலிலிருந்து பலர் தோன்றார்கள். எப்படி என்றால் மடி நாரதகனான் வசிஸ்தராத்மாவிலிருந்தும் பிறகுதுக்குள்ளிருந்தும் புலவர் நாவலிருந்தும் புலஸ்திரி காதிலிருந்தும் அங்கிரச முகத்திலிருந்தும் அத்திரி கண்களிலிருந்தும் மருசு மனத்திலிருந்தும் கருது கையிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டார். பிறகு இவர்கள் அழைத்து இல்லறத்தில் அறிமுக சொன்னார். என் தந்தை சொல்ல கேட்டு 9 பேரும் இல்லற வாழ்வை நாடி சென்று விட்டார்கள். இதில் நான் ஒருவன் மாத்திரம் என் தந்தை சொல்ல வெறுத்து மறுத்து வாழ்க்கையை இதனால் என் தந்தை எனக்கு சாபமிட்டார். எப்படி என்றால் எந்த இல்லறத்தை வெறுத்தாயோ அதில் உழல்வாய் என்று சொல்லித்தார். அதன் காரணமாக கந்தர்வராஜன மகனாக பிறந்து சித்திரரத்ன புத்திரர்களாகப்பட்ட 52 பெண்களை திருமணம் முடித்தேன். அதில் ஒரு பெண்ணை காப்பு என்ற செயலாகவும் 51 பேர் உலகத்திற்கு அச்சரங்களாக கொடுத்துள்ளேன். பிறகு நாரதி என்று சொல்லுடைய பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன். பிறகு ஒரு நாளைக்கு ஒரு இடம் தெங்கக்கூடாத சாபத்தையும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யக்கூடிய கொண்டு 14 உலகமும் சென்று என் மாதா பிதாவை வணங்கி வைகுந்தம் சென்று தசவதாரம் சொல்லக்கூடிய 10 அவதாரத்துக்கு என்பாற்றன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமானை வணங்கி இடத்திற்கு வந்துவிட்டாலும் இவ்விடமோ கண்ணன் இருக்கக்கூடிய இடம். அப்படி கண்ணன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வேலையை தொடங்க வேண்டும். அப்படின்னா இவ்விடத்தில் முழு முதற் கடவுளாகப்பட்ட ஆனமுகத்தினை 5 கரத்தினை மூசிய வாகனனை அந்த மகாபாரதம் எழுதிய விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு பிறகு நாங்கள் எதற்கு செல்லலாம். ஓம் நமோ நாராயண. எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்விடுவோம். பிள்ளையா சொல்லி போட்டு எரிவிடுவோம். இந்த பிழைகளும் இல்லாமல் உயர்விடுவோம். பிள்ளையா சொல்லி போட்டு எரிவிடுவோம். எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்விடுவோம். அழல்வோம்
கண்கண்ட முதல் தெய்வம் தாய் தந்தைதான் என்று காட்டியவன் ஞானம் ஊட்டியவன் என்னும் எழுத்தும் இரு கண்களில் என்னும் எழுத்தும் இரு கண்களில் வாழ்வில் எந்த குடும்பமை மாட்டி போற்றுகின்ற ஞான இல்லையா சொல்லி போட்டு எழுதிடுவோம் எந்த விலைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். சொல்ல முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய பெருமிதமாக கண்டபொழுது முருகக்கடவுள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு ஒரு அற்புதமான ஒரு திருநாள், முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நன்னாள் வையாசி விசாகம் என்று. இந்த வையாசி விசாகம் என்றாலே விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில் முருகப்பெருமான் சிவபெருமான நெற்றிக்கண்ணில் 6 தீப்பிரையாக தோன்றி அங்கே கங்கையிடமிட கங்கையாகப்பட்டவள் அங்கு 6 குழந்தை கார்த்தியப்பன்கள் வளர்க்கப்பட்டு சூரபதன் அகங்கார தலைக்கு சேவலாக மயிலாகவும் சேர்த்த ஒரு அற்புதமான திருநாள் அவதரித்த ஒரு நாள் தான் இந்த வையாசி திருநாள். ஏன்னா கலியுக கடவுள் என்றாலே கட்டக்கடவுள் முருகப்பெருமான், அப்படிப்பட்ட முருகன் என்றாலே அழகு, மூ என்றால் முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலாசுரன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகளும் சேர்ந்து அவதரிக்கப்பட்ட ஒரு திருநாளாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள். அப்பேற்பட்ட இந்த கலியுக கடவுள் கந்தனாகப்பட்ட அந்த முருகப்பெருமானை வணங்கணும் என்றாலே அனைத்து தெய்வத்தையும் வணங்குவதற்கு சமம் என்ற காரணத்தினாலே கந்தன் காலடியை வணங்கி கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்கிய போலே கந்தன் காலடியை வணங்கினான் கடவுள்கள் யாவரையும் வணங்குது போலே கந்தன் காலடியை வணங்கினான். சிவசக்திதான வேலன் அண்ணன் அவன் கணேசன் கண்ணன்
மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் 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 காலடியை வணங்கினார் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே அதனால் கந்தனிடம் பிரம்மன் பிறழுவார் கந்தன் அடியவர்க்கு அவரும் வருவார் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டு சொல்லுங்கள் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டு சொல்லுங்கள் பந்தவினை தீர்த்து விடும் மற்றவற்றை தள்ளுங்கள் பந்தவினை தீர்த்து விடும் மற்றவற்றை தள்ளுங்கள் கந்தன் 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 காலடியை வணங்கினார் உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டால் காஞ்சியில் காமாட்சி உமையவள் தன் வடிவம் மதுரையில் மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டார் காஞ்சி காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காட்சி விசாலாட்சி சிவ கங்கையிலே குளிக்கின்றாள் காட்சி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவளுக்கு இணையவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவளுக்கு இணையவருண்டு கந்தன் 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 காலடியை வணங்கினார் அப்படியெல்லாம் கந்தனாகப்பட்ட அந்த முருகப்பெருமானை வணங்கி இவ்விடத்தில் வந்துவிட்டால் இந்த கலியுகத்திலே இந்த கலியுக கடவுளாப்பட்ட கந்தற்பெருமான் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் என்று அன்னவரை வணங்கி இவ்விடத்தில் வந்து விட்டாலும் திரிலோகம் சஞ்சார செய்து வரக்கூடிய நான் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது என் தொழில் பாடும்போது மட்டும் வைங்க ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்வது என் தொழில் அப்பேற்பட்ட கலகத்திற்கான வழி இன்று ஏதாவது கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தலை விதி அது இருக்கின்ற பொழுது கலகத்திற்கு வழி கிடைக்காம போய்விடுமா எப்பேற்பட்ட வேலை உங்களுக்கு அப்படி அருமையான வேலை இருக்கின்ற பொழுது கலகம் செய்வது என் தொழில் அது எப்பேற்பட்ட வேலை தெரியுமா ஆமா ஆமா ஊருக்கு அப்ப சண்டை களை எழுதுதான் தெரியுங்களா ஊர் கலகம் இருக்கிறது கிடையாது தம்பி உலகமெங்கும் சென்று கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆளு ஏன்னா அதல விதல சுதல மகாதல ராசதல பாதாள மத்தியோகம் சத்தியலோகம் நவலோகம் ஜனலோகம் புபரலோகம் பூலோகம் பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய ஈரேழு 14 உலகமும் போய் பெறக்கூடியவன் அப்படி ஈரேழு 14 உலகம் சென்று நற்கலகத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்கலக சாமியார் ஆரம்பம் கலகம் மாதிரி இருக்கும் முடிவில் நன்மையாகவே இருக்கும் நல்லவர்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நற்கலகத்தை இவ்விடத்தில் தொடங்க வேண்டும் அப்படின்னா மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு என்ன வேலை என்றால் அழிக்கக்கூடிய வேலை அநியாயங்கள் அகம்பாவங்கள் அக்கிரமங்கள் அழிக்கிற வேலை சிவபெருமானோட வேலை என் நந்த பிரம்மனுக்கு அனைத்து உயிரினங்களை படைப்பது அவருடைய வேலை நாட்டில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உயிரினங்களை உற்பத்தி செய்வது அவருடைய வேலை என் நந்தை பிரம்மனுடைய வேலை அவர் எத்தனை உயிரினங்களை படைத்தாலும் அத்தனை உயிரினங்களையும் காத்து ரட்சிக்கக்கூடியவர் தான் என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணாகப்பட்ட கண்ணபெருமானத்தோட வேலை அவரையும் வணங்கணும் இல்லையா இங்கே நாரதராக தோன்றும் அண்ணன் படையப்பா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி சிறப்பிக்கப்படுகிறது என்கிட்ட ஒப்படைச்சு போயிட்டாங்க சாமி ஆமாம் நீ வாங்கிக்கோங்க பொன்னாடை அறிவித்து பெருமை சேர்த்தனுடைய அன்பில் கொண்டு காளையாறு போல் வாழ்கின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கூடிய சிவகங்கை மாவட்டம் முத்திரையர் சமுதாய பெருமக்கள் அன்பு உள்ளங்களுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கூடிய பேர் என்னன்னே ஆர்எம்எஸ் ஒளிபெருக்க நிலையத்தர அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிந்த அன்பு நண்பர்களுக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கூடிய அன்புள்ள கொண்ட கல்விமடையை சேர்ந்த அன்பு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சத்திவேல் தம்பி அவர்களுக்கு என் சார்பாக எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். ஆமாம், நல்ல வேலை கைதட்டி அன்பு உள்ளங்களுக்கும் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. ஏன்னா இப்பேற்பட ஒரு வேலைக்காக அற்பமாக சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கழகத்தை படத்தில் தொடங்க வேண்டும் அப்படின்னா பாட்டன் பெருமாளை எங்கள் பரந்தாமன்
பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில்லாமல் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில்லாமல் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராமை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாண்டாளி புகழ்காக தன்னை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ்காக தன்னை கொடுத்தான். அந்த பாரத போர் முடிக்க தன்னை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான். பஞ்ச பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தார். ராமடிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். ராமடிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தார். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோதமன் புகழ் பாடுகளே. பண்டாரும் நங்கை மர தோட்டங்களே எங்கள் ஒரு சோதமன் புகழ் பாடுகளே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் ஒரு சோதமன் புகழ் பாடுகளே. நன்றி. இப்படி என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்ட அந்த கண்ணபெருமான் வணங்கிவிடத்தில் வந்து விட்டாலும் திரிலோகம் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய நான் கழகத்தை ஏற்படுத்த வேண்டும். அந்த கழகத்திற்கான வழி நாடி வருகின்ற பொழுது அற்புதமான இடம் இந்த இடம். மலை சார்ந்த ஒரு இடம். மலை சார்ந்த உறுதினத்தை பார்க்கின்ற பொழுது பறவையினங்கள் பாடுவதும் மயிலினங்கள் ஆடுவதும் அப்படிப்பட்ட இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த இயற்கையான இடத்துல பார்க்கின்ற பொழுது மனதிற்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படுகின்றது. ஏன்னா வாழ்கின்ற மனிதர்கள் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நல்லவர் கெட்டவர் என்று எல்லா மனிதரும் இந்த பூலோகத்தில் உண்டு. நல்லது நினைக்கக்கூடியவர்கள் இங்கே தான் வாழ்ந்து வருகின்றார்கள். கெட்டது நினைக்கக்கூடியவர்களும் நல்லா இருந்தால் பொறுக்க முடியாத மனுஷன் வாழக்கூடியதும் இந்த பூலோகத்தில் உள்ளவர்கள் உண்டு. ஆனால் எப்பேற்பட்ட மனிதனாக விட்டாலும் அவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் வருவதெல்லாம் இயல்பு. வாழ்க்கைனா கஷ்டமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். இது இரண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ கஷ்டம் வரக்கூடிய நேரத்தில் மனம் நம்ம கொஞ்சம் கவலையாக இருக்கின்றது அப்படின்னா அதைவே நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இதுவும் கடந்து போகும், அடுத்து என்ன வழி அப்படின்னு அதை பார்த்து போய்கிட்டே இருக்க முடியும். அப்படின்னு நேரத்தில் இப்படி இயற்கையான காட்சிகளை கண்டுக்கிறதாலும் சரி, இல்லை இப்படி ஒரு திருவிழா கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் சரி, இல்லை இம்மாதிரி கலை நிகழ்ச்சியில் பார்க்கின்ற பொழுது மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும். அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான இன்பம் அடையக்கூடிய அளவுக்கு இந்த மலையும் மலை சார்ந்த இடத்துல குறிஞ்ச நிலத்தில் பலவிதமான பறவைகளோட சத்தம். இவ்விடத்திலே பொன்மான் குயில் சத்தம். பொன்மான் குயில் சிங்காரமாய் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுவேன் சங்கீதகார பார்வையில் பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதகாரன் நங்காத பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் பொன்மான் குயில் சிங்காரமாய் பண்பாடுதே.
காணவில்லை. நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல அவகிட்ட விட்டு விட்டு இதுவும் இங்கே காணவில்லை. உண்மை என்ன பேச வைத்தார் யாரோ உள்ளத்தில் உள்ள வைத்தவர் யாரோ ஒரு தெய்வம் உண்டு தாராட்டுதே உள்ளும் நதி என்னை தொட்டு பாராட்டுதே பச்சை நிற வாய் வீரிச்சி கச்சேரிதான் சோலைக்குள்ள சிங்காரமாய் சிங்காரமாய் வந்தாடுதே சங்கீத 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 காரணி தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்கு இருந்த ராஜ பார்வையில் சிங்காரமாய் வந்தாடுதே ஆடி போன்ற எண்ணமும் நன்றி 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 ஆடி போன்ற எண்ணமும் தார் போன்ற வெள்ளமும் ஆதமல் போன்ற பொதுநலமும் குன்று போன்ற கொள்கையும் குறைவில்லாத வாழ்வும் உறுதி கொண்ட நெஞ்சமும் உணர்ச்சியுடைய செஞ்சர கொண்ட திறமும் குலவல்ல கோட்பாடும் குடியில் விரும்பும் ஒரு சமயப்பற்ற எண்ணம் ஞானம் பக்தி தெளிவு அமைதி அகிம்சை நடுநிலை திருப்தி என்று சொல்லக்கூடிய 16 குணங்களும் சிறந்து வளர்ந்தும் நிலத்திற்கு வந்தவுடன் என்னையும் அறியாமல் இங்கே யார் இருக்கின்றார்கள் அப்படின்னு சுற்றி பார்க்கலாமா? ரொம்ப தூரமா இருக்காங்களோ. ஆரோலும் சோ அற்புதமான ஒரு கானம். இந்த கானத்தை கேட்டவுடன் நீங்கள் உள்ளவர்கள் எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம். இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவள் ஆரோலும் சோ என்று கானம் பாடி பர்வ விரட்டி கொண்டிருக்கின்றார். எதற்காக நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வள்ளி காவலுக்கு வந்த பெண்மணி என்று. வந்தது காவலுக்கு கிடையாதுங்க. காவல் என்பது ஒரு காரணம் காட்டி காதலித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் எப்ப எல்லாத்துக்கும் அம்பளி கொடுத்துருக்காரு திராணி முருகன் அன்பு நண்பர்கள் முத்தப்பா பாடல் பாடச் சொல்லி அன்பல் பிடித்துள்ளார்கள். ஆக்காட்டி பாட்டுன்னு அது வரைக்கும் பாடுனதில்லை. அவர் பாடுற வேறு பாட்டு பாடுறேன். ஏன்னா அந்த பாட்டு கொஞ்சம் ஒப்பாரி பாட்டு மாதிரி இருக்கிற பெரும்பாலும் அதை பாடுறது கிடையாது. நம்ம அதனால் அன்பு ரசிகர்கள் திராணி முருகன் அன்புள்ளங்கள் அன்பல் பிடித்து பிரேமித்துள்ளார்கள். அவர் என் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக அவர் பாடக்கூடிய வேறு பாட்டும் பாடுறேன். யாரை நினைத்து காதலித்துக் கொண்டிருக்கின்றார்? படையப்பாவை நினைச்சு. என்னடா நம்ம ஆடுபாடு வரட்டுற மாதிரி சூஜூன்னு வரட்டிக்கிட்டீங்க. பறவை வரட்டிக்கிட்டு சாமி. அவங்க நல்லா வரட்டுறாங்க பார்த்தாலே தெரியுதுல. ஆமா இந்த பேரை கேட்டா எங்களுக்கு எரிச்சலாதே. 3 மசையும் சேர்ந்து ஆடும்போது 3 பேர் டிக்கி வேற முன்னாடி இந்த பார்த்தா தான் தெரிகின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த இடத்துல படையப்பான முருகப்பெருமான நினைத்து இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சொய் என்று கானம் பாடுகின்றார். சாமி முருகப்பெருமானுக்கு எத்தனையோ பேர் இருக்கு. 108 திருநாமங்கள் இருக்கின்றது. என்னங்க இந்த பெருமானை குறிப்பிட்டு சொல்றீங்க? ஏங்க படையப்பான்னு ஏன் குறிப்பிட்டு சொல்றேன்னா காரணம் இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் முருகப்பெருமானுக்கு எத்தனை படைவீடு அப்படின்னா 5 படைவீடு இருக்கின்றது. 6வது படைவீடு இந்த வள்ளியை திருமணம் முடிப்பதனால் வரப்போகின்றது. இதுல முதல் படைவீடு எது அப்படின்னா திருப்பரங்குன்றம், 2வது படைவீடு திருச்செந்தூர், 3வது படைவீடு பழனிமலை, 4வது படைவீடு சுவாமிமலை, 5வது படைவீடு திருத்தணி, 6வது படைவீடு எங்க அமையுது, எங்க அமைய போய் எங்க அமர்ந்திருக்கு தெரியுங்களா? சோலையை தெரியுமா? பூஞ்சோலையா? தெரியாது சாமி. சங்கத்து பின்னாடி ஓயாம போயிட்டு வரீங்களா? அந்த இடத்துக்கெல்லாம் ஓயாம போய் வர்றது புண்ணியமையா? பூஞ்சோலை. பூஞ்சோலைக்கா இரு. நீங்க எந்த பூஞ்சோலை சொல்ற? பாண்டியவேல் பின்னாடி. சோ நாராயணா பாண்டியவேல் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சோலை அது சாராய கடை. அது கிடையாது. நான் சொல்லக்கூடிய பூஞ்சோலை என்பது திருமால் இருஞ்சோலை அப்படி சொல்லக்கூடிய அழகர் கோவில். அங்கெல்லாம் முருகப்பெருமானுக்கு 6வது படைவீடு. இதுக்காண்டி உங்க ஊர் போற வழியில ஒரு ஜோலை இருக்கு, அது கிடையாது. அதுக்கு தனி சிறப்பு வேற உண்டு. நான் சொல்றது அழகர் கோவில் திருமால் இருஞ்சோலை. அதான் திருமால் ஜோலை என்று சொல்லக்கூடிய அந்த அழகர் கோவில்ல 6வது படைவீடு அமைய போதுங்க. அங்க வீடெல்லாம் கட்டியாச்சு, வெள்ளையிலே அடிச்சாச்சு. இந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணத்தை முடிக்கணும். கூட்டிகிட்டு போய் இவங்களை பாலை காய்ச்சிரும். என்னது பால் காய்ச்சறோம்னா அப்புறம் எல்லாம் ஒண்ணுதானையா? எல்லா குடும்பங்களுக்கு விழா அனைத்து அங்க நடக்கத்தான் செய்கின்றது. அப்பேற்பட்ட சந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த பெண்ணாகப்பட்ட இவ்விடத்தில் ஆலோலம் செய்கின்ற கானம் பாடக்கூடிய அந்த கானத்தை கேட்கின்ற பொழுது சிந்தாமணி குயிலாக மாப்பிளுடைய விருப்பத்துக்காக எப்படி காத்து கொண்டிருக்கின்றாள் அந்த வள்ளி என்ற பெண்மணி. வெளியே
என் வளைய நினைவு மயிலே மலைவாழ் மயிலே வண்ண சிறைகள் விரித்து அழகு நடனம் மாடு பார்த்து அதைத்தான் பார்த்து மெல்ல தெளியும் எனதுதான் என் வளைய நினைவு பாட்டு எசப்பாட்டு கேட்டு இதை கேட்டு சிறை கதவினை திறந்து கொண்டு சிறுக்கிளி என்ன வெளியே வா இந்த செந்தமிழ் செல்வனுங்கு நல்ல இசையொன்று படித்தேன் வா பாட்டு பாட்டு கேட்டு இதை கேட்டு யாரோ சொன்னாங்க என்னன்னா ஒரு வள்ளி பொண்ணு இங்கு வந்து நின்னதுன்னு நிஜமா அது நிஜமா நெசந்தான் அது நெசந்தான் இந்த ஊரே சொன்னாங்க என்னன்னா ஒரு ஜல்லிக்கட்டு காளையார் கோவில்ல ஒரு ஜல்லிக்கட்டு கால வந்து முட்டுதுன்னு நிஜமா அது நிஜமா நெசந்தான் அது நெசந்தான் பெட்டிக்கார் நிறைய முட்டு வாங்கியிருப்பாரு போல. பார்த்தாலே தெரியுது மாமா உனக்கு ஒரு தூதி வெட்டி அந்தி மாலை காத்து வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு சிந்துச்சா சிந்துச்சா சொல்லு சொல்லு சொல்லாங்க சாமி எனக்கு சங்கடமா இருக்கு ஏன் சிந்துச்சாவா சொன்னா உனக்கு ஏன் சங்கடம்? அவங்க அம்மா ஞாபகம் வருதுல அவங்க அம்மாவா ரூபா ஏய் நீ எந்த சிந்துச்சா சொல்லிட்டீங்க நம்ம சங்கத்துல டான்ஸ் ஆடுறது அந்த சிந்து எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் ஒரு வாத்தியார் தானத்தில் இருக்காரு அவன் அம்மா நினைப்பறதும் ஆத்தா நினைப்பறதும் சொல்லிட்டீங்க சிந்துச்சா சொல்லுங்கண்ணா டான்ஸ்கார பிள்ளை சிந்துச்சா கிடையாது சொல்லக்கூடிய விஷயங்களை சிந்திச்சு சொல்லணும் எங்க கொண்டு வைக்கிறேன்னு தெரியல சிந்தாமணி கோயிலே வணக்கம் போது செந்தால பூமடலே சிந்தாமணி குயிலே வணக்கம் பல சிந்தால பூமலரே உன்னை தழுவாமலே மன்ன நழுவாதடி மனம் பொருளாதடி மயிலே என் மயிலே சிந்தாமணி கோயிலே வணக்கம் போது செந்தால பூமடலே கானம் பாடி பறவை விரட்டி கொண்டிருக்கிறார். எப்படி என்னப்பா ரொம்ப சந்தேகமா இருக்குதோ? என்ன பாடின்னு கேட்குற? என்ன பாடினா பாட்டு பாடி, வேற பாடி நினைப்புல இருக்காத அப்படிதான் இருக்கின்ற பொழுது கந்தனுக்காக முருகப்பெருமானுக்காக இன்னிடத்தில் அன்னவள் ஒரு விதமாக கந்தனுக்காக காத்து கொண்டிருந்தாலும் முத்தப்பா அம்புள்ள ரசிகர்களுக்காக அவர் எப்போது விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடல். ஆமா, என்ன அப்படின்னா நாடகத்துறையில் ஒரு ஸ்டாரா விளங்கியவர் அன்பு முத்தப்பான் அவர்கள்.
அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டாலும் மக்கள் மனசை விட்டு எங்கேயும் மறையுது இல்லையா? எந்த ஊருக்கு போனாலும் யாராவது ஒருத்தர் முத்தப்பா பாட்டு பாடுங்க அப்படின்னு முத்தப்பா ரசிகர்கள் அன்பளிப்பு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அவருடைய ரசிகர்கள் அங்கே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்க. ஆமாம், இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு அவர் இல்லை, உயிரோடையே இல்லை, ஆனால் சாகிற வயசும் இல்லை. எதற்காக இறந்தாரு? ஏன் இறந்தாரு? எல்லாம் அதுக்கான அடிமை, மதுபானத்துக்கு அடிமையாகி எந்த நேரமும் குடிச்சு அன்புள்ள உண்ட ரசிகர்களை சில இவர் வாங்கி கொடுத்தே ஆளை காலி பண்ணியாச்சு. ஆமாம், அப்படி அவர் எப்போதுமே ஒரு பாடல் பாடுவார். அவர் விரும்பி பாடக்கூடிய ஒரு பாடல், கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தான் நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தான் நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, கண்ணு திறந்தா ஒளியிலே களை எடுத்தா நடவலே, உன்னை நினைத்து வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போட்டு ஆசையே. உன்னை நினைச்சு வாங்கனே உள்ள நோகலுதே, நினைச்சு வாழ்கனே உள்ள நோகலுதே, உன்னை நினைச்சு ராசாத்தி உன்னை நினைச்சு வாங்கனே உள்ள நோகலுதே, கண்ணா என்று சொன்னவளா தேசமா, நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தோசமா, கண்ணு துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே, காதல் வந்தது முன்னாலே தாடி தொங்குது தன்னாலே, காதல் வந்தது உண்மையில காதல் வந்தது முன்னாலே, தடுப்பு வந்தது முன்னாலே, ஜாதி மதம் பார்த்து நானும் பழகலே, ஒரு சங்கதியும் இல்லை எங்கும் தெரியல, கண்ணை துறந்தா ஒளியிலே காலை எடுத்தா நடவலே, உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. யாருடைய ஆசை மறைந்து போனது? காரணம் இருக்கு இல்லையா? ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மது பிரியர்கள் நாட்டில் அதிகரித்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மதுபானம் தான். வயசு வரம்பு இல்லாமல் சிறியவர் பெரியவர் என்று கணக்கு இல்லாமல் சேர்ந்து மது அருந்துவதில் சிறிய வயசு பெரிய வயசு கணக்கு இல்லாமல் பெரியவங்களாம் சின்ன பசங்களோட சேர்ந்து மருந்து அருந்துவது, சின்ன பசங்க பெரிய பெரிய ஆளுகளோடலாம் மது அருந்துவது, அப்படி பெரிய பெரிய ஆட்கள்லாம் சின்ன பசங்களோடு மதுவான மரத்தை அருந்துகின்ற பொழுது மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. அப்போ பார்த்து ஏப்பா இந்த பசங்களோட சேர்ந்து நீ எல்லாம் குடிக்கலாமா? சின்ன பையனோட சேர்ந்து குடிச்சு உன்னை மானக்கடை பேசிக்கிட்டு இருக்கேன், சாகுற மாதிரி உன்னை எல்லாம் கேட்குறானே கேள்வி, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு இருக்கிற பெரியவங்க சொன்னால் அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு சரிம்மா? அந்த பெரிய மனுஷன், பாப்பா இன்னைக்கு ஒரு நாள் திட்டு போட்டினா அப்புறம் நாளைக்கு என்னையை கவனிக்க மாட்டான், வாங்கி கொடுக்க மாட்டானா, அப்படி மானங்கட்டு மரியாதை கெட்டு அப்படியெல்லாம் மதுபானத்தை அறிந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு உண்டு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சே ஆசையை அப்படின்னு இதில் யாருடைய ஆசை கணக்கு இருக்கு. இப்போ முத்தப்பா அவர் நடித்த அந்த காலகட்டத்தில் அப்பயே ஒரு 4000 சம்பளம் வாங்கினவர். அவர் சம்பளத்தை காட்டிலும் அதிக அம்பளிப்பு கூட வந்துடும். அப்படிலாம் அவர் நாடகத்தை ஆடிட்டு வருகின்ற பொழுது அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்ற பிள்ளைங்கள் மனைவிகள் இவங்களாம் என்ன நினைப்பா தெரியுமா? நம்ம அப்பா தினமும் நாடகத்துக்கு போகிறாரு, நிறைய சம்பாதிக்கிறாரு,
நமக்கு வேண்டியதை வாங்கி கொடுப்பாரு, நம்ம என்ன படிக்க விரும்புகிறோமோ அதெல்லாம் படிக்க வைப்பாரு அப்படின்னு பிள்ளைங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கட்டிய துணைவியார் மனைவிகளும் என்ன நினைப்பாங்க, நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு நம்ம வீட்டுக்காரரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இது அவர் மட்டும் கிடையாது, பொதுவாக அந்த மதுவை அருந்தக்கூடிய எல்லாருக்கும் விஷயம் சொல்கிறேன். மதுவை அருந்த வேண்டியது என்னைக்காவது ஒரு நாள் வச்சுக்கிற வேண்டியது. உங்கள் குடும்பத்தில் ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பத்தில் கூடிய அந்த இளைஞரை நம்பி தான் அந்த வீட்டு குடும்பமே இருக்குது. பிள்ளை குட்டியிலேருந்து கட்டிய அந்த மனைவியிலேருந்து பெற்ற தாய் தேப்பனிலிருந்து அந்த குடும்ப தலைவனாக யார் இருக்காரோ அவங்கள நம்பித்தான் இருக்குது. அப்புறம் உங்களை நம்பி இருக்கின்ற பொழுது நீங்கள் சில பேர் அந்த மதுவுக்கு எல்லாரும் கிடையாது, அந்த மதுபானத்துக்கு அடிமையாகப்பட்டவர்கள் சம்பாதிக்கிற காசை பூரா மதுபான கடையிலேயே நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தை பார்க்குறது யார்? உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா கஷ்டப்படுறது அந்த குடும்பம் தான். அப்போ தெரியாது, இன்னொருத்தன் வாங்கி கொடுக்குறேன் அவன் வாங்கி கொடுக்குறான்னு குடிக்கிறது வர்றது பூரா வாங்கி அள்ளி அடிச்சுட்டு ஆனந்தமாக சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த பிள்ளை குட்டி குடும்பம் சந்தோஷமாக இருக்குமா? நீங்கள் குடிச்சிட்டு வர நேரத்தில் கவலை எவ்வளோ கவலை வரும், நீ தினமும் குடிச்சிட்டு வர ஆளே அப்படின்னு கவலைப்படுவார்கள். மது அருந்த வேண்டியதான். என்னைக்காவது ஒரு நாள், ஒரு தீபாவளி வருது, ஒரு ஆடிக்கிழமை வருது, இல்லை ஊரில் ஒரு திருவிழா கும்பிட்றாங்கன்னா அன்னைக்குன்னு வரக்கூடிய விருந்தாடிகளுக்கு வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டு விட்டுறாங்க. ஆனால் சம்பாதிக்கிற போது அங்கேயே கொடுத்துட்டு வந்துட்டா கஷ்டப்படுறது யாரு? இன்னைக்கு அதே மாதிரி முத்தப்பாட்டு பிள்ளைலாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனால் மதுவானத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு செத்து மடிஞ்சு போயிட்டார். இன்னைக்கு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் பாடினார் இன்னொரு எழுதி வச்ச பாடலை, மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசைன்னு. ஆனால் அவர் பிள்ளைகள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த ஆசை வீணா போச்சா, மறைஞ்சு போச்சா? இது தேவையாது. அதுக்குத்தான் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, ஊருக்கெல்லாம் கேட்கவா என்ன பாட்டு பாடுனே, ஊருக்கெல்லாம் இந்த ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுனே, உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா, அட உனக்கு மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா, உன் பாட்டை இப்ப பாடுறது படையப்பா, கண்டு பிறந்தா ஒளியிலே அரை எடுத்தா நடவல்ல உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே, இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே. நன்றி நன்றி நன்றி. அப்படிலாம் எல்லாமே ஒரு அளவோடு வைத்துக் கொள்ளுங்கள். இப்பாடலுக்காக அம்பளித்து பெருமை செய்த அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இவ்விடத்திலே சந்திக்க வேண்டிய ஆட்களை எல்லாம் விரைவாக சந்திக்க வேண்டும். இருந்துட்டாலும் இந்நிலத்தில் இந்த பெண்ணாகப்பட்டவள் 5 வயதில் அறியாத பருவத்திலிருந்தே கந்தனாகப்பட்ட முருகப்பெருமானை நினைத்துக் கொண்டு இந்த இடத்தில் இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆளோலும் சொய் என்று கானம் பாடி இன்னிடத்தில் அன்னவள் பறவை விரட்டுக் கொண்டிருக்கிறாள். அப்பேற்பட்டவளை முருகப்பெருமானோட சேர்த்து வைக்க வேண்டும். இந்த முருகப்பெருமானோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் 3 அவசியமா தேவைப்படுது. 3 இந்த கல்யாணத்துக்கு 3 அவசியமா தேவைப்படுது. சாமி இருக்கு, சாமி இருக்கு இருக்கு, வாங்கி வச்சிருக்கேன். ஆனா உங்க ஒப்பனங்களை இப்பத்தான மும்பிட்டு பாடம் நடத்தினீங்க, இந்த அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு மறுபடியும் 3 அலையிறீங்க திருச்சி. சாப்பிடுங்க சாமி, எனக்கு வேணாம். நான் இம்படி விஷயம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே சொல்ல வேண்டியதுக்கு போலயே. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன 3 மாதம் சேருது சாமி, உடம்புலாம் வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்கு அதனால 3 போட்டுங்க. 3 இருக்கு. டயர்னா உடம்பு ரொம்ப வலியா இருக்கா? அதெல்லாம் கடைசி நேரத்தில் நான் சொல்ற 3ல் 1 கண்டிப்பா உண்டு. புரியுதா? என்ன முறை சொல்றீங்க நீங்க என்ன பொண்ணு நினைக்கிறீங்க? சாமி, நான் சொல்றது கப்பு தண்ணி சரக்கு. அட அறிவு கட்ட ஜென்மமே, எங்க சுத்தினாலும் ரங்கனை சேவிக்கணுங்கிற மாதிரி நான் இம்புட்டு விஷயம் எடுத்து சொல்லி மறுபடியும் நீ அங்கதானே போய்க்கிற தண்ணி கப்பு அதுண்டு. நீ 3 சொல்றது நான் ஓ நாராயண, நான் சொல்ற 3 அது கிடையாதுங்க. நான் சொல்ற 3 அது கிடையாது, இது வேற. ஊருக்காரன் வந்தவனே கொண்டாந்து கொடுத்துட்டாங்க, நான் தான் வச்சிருக்கேன். என்ன சொல்றீங்க சாமி? ஒரு புள்ள இருக்குமா? அந்த 3 கிடையாது. திருமணத்துக்கு 2 பூமாலை. அப்படியா? மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு 2 மாலை. ஆமா. அந்த பூமாலை நான் கொண்டுகிட்டு வருகின்ற பொழுது நான் பாடக்கூடிய பாடல் ஒரு பாமாலை. இந்த 2 மாலையோட பாமாலை சேர்த்து 3 மாலையை சுருக்கி 3 இருக்குன்னு 3 வச்சிருக்கு. நாங்க நினைச்சோம் 3 கோட்டர் வச்சிருக்காரு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, நாங்க வியாபாரம் பண்ண வந்திருக்கோம் வரக்கட்டையில. அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கும் மல்லிக்கும் திருமணத்தை நடத்துவதற்கு எப்பேற்பட்ட பூ மாலை அப்படின்னா ரோஜாப்பூ மலை கிடையாது, மல்லிகைப்பூ மலை கிடையாது, சம்பங்கிப்பூ மலை கிடையாது, செவ்வந்திப்பு மாலை தொடுத்து முருகனுக்கு வள்ளிக்கு எப்படி நடத்த வேண்டிய திருமணம். செவ்வந்திப்பூ மாலை கட்டு தேடி வந்தா ஜோதிச்சிட்டு, செவ்வந்திப்பூ மாலை கட்டி தேடி வந்தா ஜோதிச்சிட்டு, சிங்காரமா மேடையிட்டு சேர்க்க போறேன் மேலம்பட்டு,
இருக்கின்ற பொழுது பலவித உரிமையில் இடத்தில் காவல் பொழுது காத்துக் கொண்டிருந்தாலும் இவ்விடத்திலே கந்தனாகப்பட்ட முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு இடத்தில் அன்னபலாகப்பட்டவள் காவல் புரிந்து காத்துக் கொண்டிருக்கிற இடம் மலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குறிஞ்சி நிலம். அப்படி குறிஞ்சி நிலத்தில் எவ்வளவுதான் விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் விவசாயத்தை முதலில் காக்க வேண்டும். ஏன்னா நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. நாட்டில் இன்னைக்கும் பாருங்க எவ்வளவோ போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. விவசாயத்துக்கு தனி போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு போராட்டம். அரசு வேலை பார்க்கக்கூடிய சில ஊழியர்கள் சம்பளம் பத்தலன்னு அது ஒரு போராட்டம் நடக்குது. அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க சில இடத்துல. அதே மாதிரி வாகன ஓட்டுநர்கள் இருக்கால, அரசு பேருந்து ஓட்டுநர்கள், ஆமாம், அவங்களும் சில நேரத்திலே அவங்களுக்கான சம்பளம் கட்டவில்லை என்று அவங்களும் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி அரசு வேலை பார்க்கக்கூடியவர்கள் சில இடத்துல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளமே பத்தவில்லை என்று போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்காங்க. அவங்க நடத்தக்கூடிய அந்த போராட்டத்துக்கெல்லாம் சில நேரத்தில் இந்த அரசு இணைந்து போய் கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைச்சி விளைவிக்கக்கூடிய அந்த விளைபொருள் அவங்களால ஒரு விளைவிச்சு வைக்க முடியல, அது யாரோ ஒருத்தர் விளைவிக்கிறாங்க. அப்போ விவசாயத்துக்கான வேலையும் பார்க்கணுமா இல்லையா? அவங்களையும் உயர்த்தி பார்க்கணும் இல்லையா? அவங்களாம் விவசாயமெல்லாம் பார்க்கல, விவசாயம் செல்லவில்லை என்றால் செய்யலை அப்படின்னா சோத்துக்கு என்ன பண்ணுறது? எவ்வளவுதான் அரசு வேலை பார்த்துக்கிட்டு காசை மட்டும் பார்த்துக்கிட்டு தான் வந்துடுமா? அரசு வேலைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இந்த விவசாயம் இருந்தால் தானே சாப்பாடு கிடைக்கும். அப்பேற்பட்ட விவசாயில ஒரு மனசு வச்சு ஒரு முடிவு பண்றாங்க. ஏன்னா அவங்க எப்போதுமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. விவசாயிகள் என்னைக்குமே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அவங்க விளைய வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு அவங்களால விலை சொல்ல முடியல. அரசு பார்த்து வைக்கிறதே விலை. அப்படிலாம் உழுதவங்க கணக்கு பார்த்தா உலக்கு கூட முடிஞ்சதில்லை. இதை எதுக்குடா நம்ம கட்டியல் என்று சில பேர் என்ன பண்றாங்க, விளை நிலங்களை கூட கல்லை ஊண்டி வித்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாமே குறைஞ்சிருச்சு, விவசாயம் குறைஞ்சு போச்சுன்னா சாப்பாடு இல்லாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்கு விளைவிக்கிற பொருள் எல்லாத்தையும் அரிசியிலிருந்து பருப்புல இருந்து அம்புட்டு பொருளையும் விற்காம இருப்பு வச்சுக்கிறணும். என்ன பண்ணுவாங்க தாள்களை நினைச்சு பாக்குற அவங்களும் இந்த மனசு வைக்க வேண்டிய காரணத்தினாலே நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நீளங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி நல்ல பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நீளம் பார்த்து நானும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை நீ வளர்க்கணும். ஒற்றுமையை வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதைக்கணும். நாட்டு மக்கள் வளங்கள்
இருந்தாலும் சந்திக்க வேண்டிய ஆட்களை சந்திப்போம். சுந்தரமணி இறைந்த துன்பம் சொல்றவங்க இவள் எந்த உலகிற்கு என்பதா அதன் மிகுந்த தேவர் துந்திவி முழங்கி வரும் இந்திரங்களுக்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த இந்திரங்களுக்கும் எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் நிறைந்த துன்பம் சொல்றவங்க இந்த உலகில் வந்தார். ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்று பார்க்கின்ற பொழுது ஆதியிலே அமிர்தவழி சுந்தரவழி இருவரும் திருமாலு கண்கள் விதரிக்கப்பட்டார்கள். இவர்கள் அமிர்தவழி தேவென்ற வளர்க்கப்பட்டு தெய்வ யானை என்று பெயர் பெற்று சூரபதமன் அளித்த சுப்பிரமணிய கடவுளுக்கு அனைவரும் கூடி மதுரை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் முடித்து வைத்தார்கள். இப்போது இளையவள் சுந்தரவள்ளி எம்பட்டு கொழுப்பு சிம்மர்ரா சந்தன பூசணம் கொழுப்பா மஞ்ச கொழுப்பா. அதாவது வாயில கொழுப்பு வச்சா பேச்சு திணறல் வரும், உடம்புல கொழுப்பு இருந்தால் மூச்சு திணறல் வரும். வந்துடக்கூடிய கலகலன்னு கலக்கக்கூடிய கலையரசி எங்க கொழுப்பு இருக்குன்னு வெளியில வர விட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவனுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன் உங்க வேலையை மட்டும் பாருங்க, நாங்க பார்த்துக்கிறத. நாரா